சூரியன் வந்து ஒருத்தங்களுக்கு 8ல் மறைஞ்சிருச்சு, பாதிப்பாயிருக்கு, ராகு கூட சேர்ந்துருக்கு, கிரகண தோஷம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா கோதுமையை தானமாக கொடுங்க, உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சந்திரன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன்னா என்ன சார், அரிசியை தானமாக கொடுங்க. சாப்பாடு செஞ்சு மற்றவங்களுக்கு அந்த பால் சாதம் இந்த மாதிரி சாதத்தை வந்து இது நீங்கள் தானமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் அதே மாதிரி பாதிப்புன்னா இரத்த தானம் கொடுங்க, இரத்த தானம் பண்ணுங்க. உங்களுடைய சகோதரனுக்கு ஒரு அடியாத இடம் சேர்த்து எழுதி கொடுங்க. அதனால் செவ்வாய் தோஷம் சம்மந்தப்பட்ட செவ்வாய் தோஷம் நான் நம்புறது இல்லை, இருந்தாலுமே இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை தோஷங்களையுமே அது வந்து சரி பண்ணிடுவார். அதே மாதிரி இரத்த தானம் அடிக்கடி கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி செய்யும்போது இது நல்லா இருக்கும். செவ்வாயோடைய அமைப்பு நல்லாயிருக்கும். புதன் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமனுக்குரிய கிரகம். இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து முறையாக உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கும்போது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் 17 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள்லாம் குறிக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு பென்சில், ரப்பர், ஜாமெட்ரி பாக்ஸு அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுங்க. நான் அது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளரை பயன்படுத்தி கிளைண்ட் மூலிமா நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து வறுமையில் இருக்கிற குழந்தைகள் தான், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம். இது வந்து சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குரு ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், கொண்டக்கடலை அதிகம் வந்து தானம் பண்ணணும். அப்புறம் இந்த பொங்கல் சாதத்தை அதிகம், இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பொங்கலை வந்து நீங்கள் அதிகமாக தானம் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வசதி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தங்கத்தை கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம். மஞ்சள் கிழங்கை வந்து தானம் கொடுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது மாதிரி செய்யும்போது குருவின் ஆதிக்கம் நல்ல, குருவின் காரகத்துவங்கள் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குரு பகவான் அப்புறம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடியாதவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறவங்க, ஜிஹெச்சில் கை கால் உடஞ்சி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போர்வை கொண்டு போய் அதாவது போர்வைன்னு இல்லை சார், உங்களால் முடிஞ்ச எது வேணுமாலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மை. ஏன்னா முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு கிராமத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க, நடக்கவே முடியாது, ரேஷனில் ஜாமான் வாங்கிட்டு வரணும், போய் செய்யுங்க, தப்பே இல்லை. கண்டிப்பாக சனி உங்களுக்கு பெரிய அளவில் கெடுபலன்னு செய்யாது. சரி, அதுக்கப்புறம் ராகுனா வளர்த்தி போர்வை சார், குளிரில் வாடுறவங்களுக்கு அந்த போர்வை எடுத்து கொடுங்க. ஜிஹெச்சில் இருக்கிறவங்களுக்கு, இந்த குளிரில் நடுங்கிறவங்களுக்கு, இந்த கை கால் முடமானவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் போய் பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போர்வை தானம் செய்யுங்க. கண்டிப்பாக ராகு பகவான் உங்களையும் உங்கள் தலைமுறையும் நல்லா வச்சுருக்கும். சரி, கேது வந்து சார் எந்த ஆகுதுன்னா, நீங்கள் யாருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயம்னு வந்து உங்ககிட்ட கேட்டாலும், அவங்க ஒரு நிதி கேட்குறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 10 ரூபாவாவது கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை வளர்க்க பார்த்தீங்கன்னா கேது உங்கள் தலைமுறையை வந்து வளர்க்கும். கேது தான் சார் இந்த நம்மளுடைய ராகுக்கு தான் நம்ம இந்த ஜீனை அடுத்த தலைமுறை கடத்தக்கூடிய கிரகம். ஸோ நம்மளுடைய பகலில் நம்மளுடைய நிழலான ராகுவையும், இரவில் நம்மளுடைய கிரகம் நிழலான கேதுவையும் நம்ம வந்து நல்லது முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. யாருடைய வாழ்க்கையிலையும் உள்ளே குறுக்க போகாதீங்க. பொதுவாக பொய் பேசாதீங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றாதீங்க. ஒன்றுமே நமக்கு தெரியலைனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துட்டு ஒரு அதிகார மையத்துக்குள்ளார வராதிங்க. இப்படி இருந்தாவே கேது உங்களை நன்மை செய்யும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.